அன்பார்ந்த நேயர்களுக்கு நமஸ்காரம். வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மாதத்தில், அதாவது 2021 பங்குனி மாதத்தில் சுக்கிர பகவான் மீனராசியில் சஞ்சரித்து உச்சஸ்தானத்தை எட்டி பிடிக்கிறார். சுக்கிர பகவான் அடையக்கூடிய வலிமையால் பூமியில் இருக்கக்கூடிய நமக்கும் சுபேட்சம் ஏற்படும். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோக பிரியன், சந்தோஷம், மகிழ்ச்சி, கலகலப்பு, நகைச்சுவை, விகடத்தனம், நக்கல், நையாண்டி, குறை சொல்வது, செலவுகளையும் விரயங்களையும் அதிகரிப்பது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். சுக்கிரன் அப்படின்னாலே ஆடம்பரமான விஷயம். சுக்கிரன் அப்படின்னாலே நல்லது கெட்டது அப்படின்னு எதையும் பார்க்க முடியாது. சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்படியே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சந்தோஷங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் சுக்கிர பகவான் தான் காரணமாக இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வலிமை அடையும் பொழுது நம்முடைய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் ஆடம்பரமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். எல்லாருடைய பேச்சிலுமே ஒரு நகைச்சுவைத்தன்மை அதிகமாக தென்படும். மீடியாக்களில் சந்தோஷமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களை மகிழ்விக்கும். இந்த காலகட்டத்தில் நகைச்சுவைத்தன்மை அதிகம் கொண்ட சினிமா படங்களே அதிகம் எதிர்பார்க்கலாம். சோஷியல் மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபன்னி வீடியோஸ் இதெல்லாம் அதிகமாக ட்ரெண்ட் ஆகும். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க, அது எல்லாமே வேடிக்கையாக ட்ரெண்ட் ஆகும். அதை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இப்படி இந்த காலகட்டத்தில் வேடிக்கையான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். இது பொதுவான அமைப்பு. இது ராசி ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் கூடுதல் குறைச்சல் ஏற்படும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காது. ஒரு சிலருக்கு நேரடியாகவும் ஒரு சிலருக்கு மறைமுகமாகவும் கொடுக்கும். அப்படி இந்த 2021 சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பு இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஸ்தானம் யாருக்கெல்லாம் நல்லதை கொடுக்குது, எந்த ராசிக்கெல்லாம் இந்த கலகலப்பான விஷயங்களையும் கவடத்தனமான விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு மற்றும் மீன ராசி இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனால நன்மைகள் அதிகம் இருக்குது. மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு மறைமுகமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் செலவு ஏற்படும். வெளியில் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. சுபத்தன்மை கொண்ட விஷயங்களுக்கோ அல்லது ஆடம்பர ரீதியான விஷயங்களுக்கோ செலவுகளை அதிகமாக செய்வாங்க. அதன் மூலமாக சந்தோஷங்களை பார்த்து வருவாங்க. கேளிக்கை விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதற்காக செலவு செய்வாங்க. அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெற வேண்டியது இருக்கும். மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் வழக்கமான விஷயங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். முக்கியமாக இந்த ரிஷபம் மற்றும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி, ஏழரை சனி காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அருமையான அமைப்பாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் மீன ராசிக்காரங்களுக்கும் அப்படி தான். குறிப்பாக இவங்களுக்கு காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் கவடத்தனமான கோபம் அதிகமாக வரும். விதண்டாவாதங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். சண்டை சச்சரவுகளை ஏற்பட்டாலும் இவங்களுடைய சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது. அப்போ சுக்கிரன் அப்படிங்கும்பொழுது இங்கே ஜோதிட ரீதியாக சுக்கிரன் கலத்திரக்காரங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுபத்தன்மை கொண்ட விஷயங்களை அதிகமாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண விஷயங்களில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வாய்ப்புகள் வந்து அமையும். முன்னாடி சொன்ன அந்த 8 ராசிக்காரங்களுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் சிறப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, அனுசரித்து போவாங்க. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாக இந்த சுக்கிரன் உச்சம் பெறும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை குறைக்க உதவும். அதை பேசி சரி பண்ணிக்க உதவும். அதனால் இந்த காலகட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கங்க. பொதுவாகவே இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனால இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சந்தோஷங்களையும் மன மகிழ்ச்சிகளையும் கலகலப்பான சூழ்நிலைகளையும் அனுபவிச்சுட்டு வருவோம். காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்காது. இது போன்ற சில காலகட்டங்களில் நம்மளை தேடி வரும். அந்த காலகட்டத்தை சரியாக உபயோகப்படுத்திக்கங்க. பழைய விஷயங்களையே கிளறி சங்கடங்களை உண்டு பண்ணிக்காதீங்க. கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கங்க. சந்தோஷங்களை அனுபவித்துக்கங்க. நமஸ்காரம்.